அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மிதுன ராசி. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கனாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நான் போட வீடியோக்கள் அனைத்தையும் உங்களால் பார்த்து பயன்பெற முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சித்திரை 31ஆம் தேதி, ஆங்கிலம் 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்குள் பிரவேசிக்கின்றார். இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு சம்டைம்ஸ் தடை தாமதம் ஏற்பட்டு, அதாவது அலைச்சல் திரிச்சல், புரியுதுங்களா, அந்த விஷயத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்தி அலைச்சல் திரிச்சலை ஏற்படுத்தி அதற்கு பிறகு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியாகும். அதாவது அந்த காரியம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதாவது எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, கல்வி சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் ஒரு அலைச்சல் திரிச்சலை ஏற்படுத்தி, அதாவது அடப்போடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி ஒரு மனநிலையை உண்டாக்கி, அலைச்சல் திரிச்சலை உண்டாக்கி, அதற்கு பிறகு அந்த காரியம் வெற்றியாகும், சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும், வெற்றியாகும். ஆனால் கண்டிப்பாக அலைச்சல் திரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை கைவிட வேண்டாம். முயற்சிகளை நீங்கள் செய்யுங்க. ஆனால் அந்த காரியம் வெற்றியாகும், கண்டிப்பாக வெற்றியாகும். புரியுதுங்களா? சரி, பார்த்துக்குங்க. அதாவது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல்நிலையை கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனையும், ஜென்ம குருவாக குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் உங்களுடைய உடல்நிலையில் கவனம் வைத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? மிதுன ராசிக்காரர்கள் வயதானவர்கள் யாருனா இருந்தீங்கன்னாக்கா, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணுச்சிங்களா, உடனே போய் டாக்டரை பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை எடுத்துக்கோங்க. அதுதான் நல்லது. புரியுதுங்களா? அதான் ஆன்மீக வழிபாடு செய்யுங்க, கோயில்களுக்கு போங்க, ஆன்மீக வழிபாடு செய்யுங்க, அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் டாக்டர்கிட்டையும் போங்க. அதை உங்களுடைய நோய்க்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்துக்கோங்க, மருந்து மாத்திரைகளை சாப்பிடுங்க. மிதுன ராசிக்காரர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தோணுச்சிங்களா, போய்ட்டு உடனே டாக்டரை பார்த்து அதற்குரிய ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆனால் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது கோச்சாரம் தான். 10 அல்லது 15% தான் பாதிக்கும். ஆனால் பாதிக்கும் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான். புரியுதுங்களா? இதில் தசாபக்தி நல்லா இருக்கிறவங்க, லக்னாதிபதி நல்லா இருக்கிறவங்க அதாவது இந்த விஷயம் அந்த அளவுக்கு பாதிக்காது. புரியுதுங்களா? அதாவது தசாபுக்தியும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, லக்னாதிபதியும் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உடனே செயல்படணும். அதாவது உடம்பு சரியில்லைன்னு தோணுச்சிங்கன்னா போயிட்டு டாக்டரை உடனே பார்த்துட்டிங்கனாக்கா, அதற்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. நல்லா கேட்டுங்க, பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஆனால் 10 அல்லது 15% தான் பாதிக்கும். அது கூட நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தால் தான், இல்லைன்னா நார்மலாக தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, பார்த்துக்குங்க. அடுத்து குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து எந்தெந்த இடங்களை பார்வையிடுகிறார், அதன் மூலம் உங்களுடைய மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு நாம் பார்த்துடலாம். அதாவது குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார். இது எப்படி இருக்குனாக்கா, 5ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். இது எப்படி இருக்குனாக்கா, அதாவது குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம்னா என்னங்க? அதாவது ஒன்றும் இல்லைங்க, போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல கர்ம வினைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் ஒரு சுபக்கிரகம் இல்லையா? அதனால் போன ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல கர்ம வினைகள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பயன்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். ஏன்னா குரு பகவான் அதற்குரிய நற்பலன்களை கொடுப்பார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னாக்கா கோர்ட்டு கேஸ் சம்மந்தமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள், அதாவது பூர்வீகம் சொத்து சம்மந்தமான விஷயங்களில்
கோர்ட்டு கேஸு அதை ஏதாவது இந்த காலகட்டத்தில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு அந்த விஷயத்தில் சாதகமான விஷயங்கள் நடக்கும். பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டு பஞ்சாயத்து ஏற்கனவே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருந்ததுனாக்கா அந்த பஞ்சாயத்து எல்லாம் சரியாகி உங்களுக்கு சாதகமாக இந்த விஷயத்தில் நல்ல பலன்கள் நடக்கும். சரி, ஓகே. அடுத்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் மகப்பேறு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம். ஸோ அந்த விஷயத்தில் நல்ல பலன்களே இருக்குது. புரியுதுங்களா? குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. சரி, அடுத்து உயர்கல்வி, நுண்ணறிவு. அதாவது உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண்கள் பெறுவார்கள். அப்புறம் வந்துட்டு காலேஜ் சேர்கிறதுக்கு, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு, அதுக்கு இதுக்கு எதனா லோன் விஷயமாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாக்கா அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். புரியுதுங்களா? வெற்றியை கொடுக்கும். அதனால் நீங்கள் லோனுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம், நல்லதே நடக்கும். அப்புறம் நீங்கள் இப்போ ஏதோ ஒரு காலேஜுக்கு சேர்கிறதுக்கு, நல்ல ஒரு கோர்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க, காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். அதனால் உயர்கல்வி விஷயம், கல்வி சம்மந்தமான எந்த விஷயமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அது சம்மந்தமாக நல்ல விஷயங்களே நடக்கும். வாழ்த்துக்கள். சரி, அடுத்து காதல். இதுவும் 5ஆம் இடத்துல தான் வருது. அதாவது இதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் நல்லா கேட்டுங்க, உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதாவது பாவக்கிரகங்களாக என்னங்க, ராகு, கேது, சனி, செவ்வாய், இவங்க எல்லாமே பாவக்கிரகங்கள் தான். புரியுதுங்களா? இவங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ இருக்கக்கூடாது உங்களுடைய 5ஆம் இடத்துல. அப்படி இல்லாமல் இருந்தால் காதல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 5ஆம் இடம் நல்லா இருக்குது, அதனால் காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுடைய காதல் வெற்றி அடையுமா என்பதை பற்றி உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய காதல் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். களத்திரஸ்தானம் தான் என்னன்னாக்கா கணவன் மனைவி, மனைவி கணவன், ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பம். ஸோ இந்த இடத்த குரு பகவான் பார்வையிடுவதால் என்ன பலன்கள் இருக்குனாக்கா, உங்களுடைய குடும்பத்தில் இந்த காலகட்டத்தில் ஒற்றுமை நிலவும். ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். புரியுதுங்களா? பிரச்சனைகள் அந்த அளவுக்கு இருக்காது, நல்லாவே இருக்கும். புரியுதுங்களா? அதாவது இந்த இடத்துலையும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தில் பாவக்கிரகங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய அடிப்படை ஜாதகம் தாங்க நம்ம லைஃபே பேசுவோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது இது வந்து கோச்சாரம் தான். புரியுதுங்களா? ஆனால் கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. உங்களுடைய 7ஆம் இடம் கோச்சார ரீதியாக நல்லா இருக்குது. குரு பகவான் தன்னுடைய சுப பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக உண்டு. அவர்களுக்குள் ஒரு அன்பு, பாசம் இதெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். புரியுது? நல்லா தான் இருக்குது. உங்களுடைய 7ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. அடுத்து தொழில் கூட்டாளியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட நல்லாவே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதனால் தொழில் நல்லா தான் இருக்கும். புரியுதுங்களா? சொந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தில் செய்யலாம். ஏன்னா தொழில் கூட்டாளி உங்கள் கூட நல்லா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதனால் தொழில் நல்லா தான் இருக்கும். சரி, அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்னா என்னங்க? பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் தன்னுடைய பார்வையை செலுத்துகிறார். அதுவும் 9ஆம் பார்வையாக. அதனால் என்னன்னாக்கா, அதாவது ஏற்கனவே இந்த இடத்துல ராகு இருக்கிறார். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம், அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். இதனால் கொஞ்சம் சம்டைம்ஸ் கொஞ்சம் ஒரு சில தடை தாமதம், சம்டைம்ஸ் கொஞ்சம் சில பிரச்சனைகள், ஒரு சின்ன பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். தடை தாமதம் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஏற்படுற மாதிரி இருக்கும். ஆனால் இருந்தாலும் கூட குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பலன்களே இருக்குது. அதாவது பாக்கியஸ்தானம் என்னன்னாக்கா, அதிர்ஷ்டத்தினால் கிடைக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் பாக்கியம்தான். இது உங்களுடைய ஏற்கனவே சொன்ன உங்களுடைய உயர்கல்வி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதனால் உயர்கல்வி நல்லா இருக்கும். அப்புறம் அவர் சொத்து சம்மந்தமான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும். இப்படி பல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? ராகுவினால சில பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருந்தால் கூட குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் ராகுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டிப்பாக குறைத்து விடுவார். ஆனால் ராகு பகவான் ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்த மாட்டார். புரியுதுங்களா? யார்கிட்டனா பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பேச்சில் கவனம் தேவை. பேராசைப்படக்கூடாது. நல்லா கேட்டுங்க.
பேச்சில் கவனம் தேவை, பேராசைப்படக்கூடாது. இந்த 2 விஷயத்தை மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ராகு பகவான் ஃபினான்சியலாக உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தப்பட்டால் நல்லா தான் இருக்கும். உங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லாவே இருக்குது இந்த காலகட்டத்தில். ஸோ குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பலன்களே இருக்குது. பார்க்க போனால் அதாவது இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்க்க போனால் குரு பகவானுடைய பார்வை எல்லாமே உங்கள் ராசிக்கு நல்லாவே இருக்குது. புரியுதுங்களா? அதனால் உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களை ஏறக்குறைய நல்லாவே இருக்குது. குரு பயிற்சி பலன் ஏறக்குறைய நல்லாவே இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். சுப காரியங்களும் நடக்கும். இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். நல்லா கேட்டுங்க. திருமணம் ஆகாத மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் கைகூடி வரும். புரியுதுங்களா? ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அந்த 7ஆம் இடத்தில் இருப்பதால் 9ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல விஷயங்கள் நடக்கும். சுப காரியங்கள் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் நல்ல விஷயங்களே இருக்குது. புரியுதுங்களா? குரு பகவான் இப்போ ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா, குரு பகவான் என்னுடைய ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்கின்றார். அதான் ஏற்கனவே நான் சொன்னல, ஒரு ஜென்ம குருவாக சஞ்சாரம் செய்வதால் ஒரு அலைச்சல் திருச்சலை ஏற்படுத்துவார். உடல் நலனில் கவனம் தேவை. 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனம் வச்சுக்கங்க. அதாவது அலைச்சல் திருச்சலை ஏற்படுத்துவார். உடல் நலனில் கவனம் தேவை. ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுடைய மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் குரு பயிற்சி பலன்களாக இருக்கும். ஏறக்குறைய பார்க்க போனால் ஒரு 80%, 80% நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு. சரி நேயர்களே, அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.